அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. கதை 30. மோட்சமும் நரகமும். மாலை வேளையில் உப்பரிகையில் உலவிக் கொண்டிருந்த தாசி ஒருத்தி கீழே இருந்த தன் வேலைக்காரியை அழைத்து, நம் வீதி வழியே ஒரு பெரியவரின் சடலம் இடுகாட்டுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. நீ போய் அவரது ஆன்மா மோட்சத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா என்று பார்த்து வா என்றாள். மறுநிமிடமே அவள் திரும்பி வந்து, அம்மா, அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போய்விட்டது என்று சொன்னாள். இவற்றையெல்லாம் திண்ணையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு சந்நியாசி வியந்து போய் வேலைக்காரியின் காலை பிடிக்காத குறையாக கெஞ்சுகிறார். அம்மா, 60 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் சுற்றி இறந்த ஆன்மா எங்கே போகிறது என்று ஆராய்ந்து வருகிறேன். பல பெரியோர்களை அணுகியும் விசாரித்தேன். இன்னும் எனக்கு விடை கிடைக்கவில்லை. இப்போது நீதான் என் குரு. ஒரு ஆன்மா மோட்சத்துக்கு போகிறதா அல்லது நரகத்துக்கு போகிறதா என்னும் கலையை அறிவது எப்படி என்று வேண்டினார். சுவாமி, இது தெரியாதா உங்களுக்கு? பிணம் தூக்கி செல்வோர் பின்னே நானும் சிறிது தூரம் நடந்து சென்றேன். சாலையின் இருபுறமும் உள்ள மக்களும் உடன் செல்வோரும், ஐயோ, நல்ல மனிதன் போய்விட்டாரே, புண்ணியவான் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கக்கூடாதா, தர்மவானாச்சே, பலருக்கும் உதவி வந்தார், இன்றைக்கு போய்விட்டாரே என்று பலவாறாக அழுது புலம்பினர். அதனால் அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகிறது என்று நான் சொன்னேன். நேற்று இப்படி ஒரு பிணம் சென்றபோது நானும் பின்னால் தொடர்ந்து சென்றேன். அப்போது மக்கள் எல்லோரும், பாவி, ஒரு வழியாக தொலைந்தான், இனிமேல் நல்ல காலந்தான், இந்த ஊரை பிடித்த பீடை ஒளிந்தது என்று பலவாறாக பேசினார்கள். ஆகவே அந்த ஆன்மா நரகத்துக்கு போய்விட்டது என்று சொன்னேன். பாவம், சந்நியாசி வெட்கி தலை குனிந்தார். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி கதைகளின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். வணக்கம்.